நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மீண்டுமாக இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், உயர்த்தப்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் ரொம்ப இருக்கும். அது எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். எப்படியாவது என் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வரணும், அதுதான் எல்லாருடைய நோக்கமும். ஆனால் இந்த உயர்ந்த நிலைமைக்கு வரணும்னா ஒரு காரியத்தை செய்யணும், அது நமக்கு தெரியாது. நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். நான் இந்த உயர்ந்த நிலைமைக்கு வரணும், ஆனால் நான் இந்த காரியத்தை என்ன செய்ய மாட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே ஏற்ற காலம் ஒன்று உண்டு. உயர்ந்த நிலைமைக்கு வருவதற்கு சில கட்டளைகள் உண்டு. அதையெல்லாம் நாம் கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஆண்டவர் நம்மை நிச்சயமாகவே உயர்த்தி மகிழ்கிற ஒரு நல்ல தேவன். ஏன்னா இந்த பரலோகத்தில் மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, நம்ம வாழ்கிற இந்த பூமியிலேயே நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அவருக்கு பிரியமே அதான், அவருடைய விருப்பமே அதான். என் பிள்ளைங்க இந்த பூமியில் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். நான் பெற்ற பிள்ளையே ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நான் நினைக்கும் பொழுது, என் ஆண்டவர் என்னை படைத்தவர் உள்ளங்கையில் வைத்திருக்கிறார். இன்றைக்கி நான் என் பிள்ளைய உள்ளங்கையில் வச்சுருக்கேனா? இல்லவே இல்லை. ஆனால் நம்ம அப்பா நம்ம உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் நம்மை உயர்த்துவது அதிக நிச்சயம். ஆனால் அவர் உயர்த்தி மகிழ்வதே அவருடைய சித்தம். ஆனால் நாம் எப்படி இருக்கணும், அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அப்படி வாழ்ந்த மனிதர்கள் உயர்த்தப்பட்டார்களா, அதையும் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகையால் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். அப்போ ஆகையால் சொன்னால், அப்போ 5ஆம் வசனத்தில் ஏதோ சொல்லப்பட்டிருக்குது. வாசிப்போமா அந்த 5ஆம் வசனத்தையும்? ஆமேன், ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:5 வாசிப்போம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்குறோம், மூப்பர்களுக்கு வாலிபர்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இன்றைக்கி நிறையா அதுதான் இல்லை. பெரியவங்க சொன்னால் உடனே, ஏன் பெத்த பிள்ளைய பார்த்த, அப்பா இதை செய்யாத, தம்பி இதை செய்யாத, தங்கச்சி இதை செய்யாத அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? நீங்கள் வாழ்ந்தது அந்த காலம், நாங்கள் வாழ்கிற காலம் என்ன தெரியுமா? ஒரு நவீன காலத்துக்குள்ளே இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் லூஸா? எங்களை பார்த்து இப்படிலாம் சொல்கிறீங்க? பிள்ளைங்க நம்மளை பார்த்து அதுதானே சொல்கிறாங்க. நாம் அந்த காலத்துலலாம் அப்பா அம்மாவை லூஸான்னு கேட்டதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி சர்வசாதாரணமாக நீலாம் லூஸா பைத்தியமா, உனக்கு என்ன தெரியும், உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு பிள்ளைங்க பேசுகிறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, கீழ்ப்படுகிற பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்களாம். ஆகையால் அமேன், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். ஆனால் நம்ம கேட்குறோம், பெரியவங்களை பார்த்து என்ன கேட்குறோம்? அந்த ஆளுக்கெல்லாம் என்ன தெரியும், அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு நிறைய கேட்குறோம். வாலிப பிள்ளைங்களே, இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அதே நேரத்தில் நம்ம பெற்றோருக்கும், நம்மை வளர்த்தவர்களுக்கும், நம் சபையில் உள்ள மூப்பர்களுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கி பிள்ளைங்க எல்லாம், என் பிள்ளையும் சேர்த்து தான் நான் சொல்லுவேன், எல்லா இடத்துலையும் கனம் பண்ணுறதே கிடையாது. சபைக்கு போனால் ஒருவரை பார்த்து ஒருவர் ஸ்தோத்திரம் சொல்வது வெட்கப்படுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. எதற்கோ வெட்கப்படாமல் நடக்கிற நீ ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஏன் வெட்கப்படுகிறார்? தேவனை சொல்வதற்கு ஏன் வெட்கப்படுகிறார்? வாலிபர்கள் மூப்பருக்கு கீழ்ப்படியணும். அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணுமா எல்லா காரியத்திலும். இப்போ நம்ம கீழ்ப்படுகிறோமா? பெரியவங்க சரி, சபையில் ஒருத்தர் ஒன்று சொன்னால் அதுக்கு கீழ்ப்படிவோம்.
ஆனால் நமக்கு அது பிடிக்கோ பிடிக்கலையோ அந்த இடத்துல அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோமா? இல்லவே இல்லை. நான் ஏன் அவங்க பேச்சு கீழ்ப்படியணும்? நான் ஏன் அவங்க சொல்ல கேட்கணும்? இதுதான் இன்று உலகத்தில் பெருகி இருக்கிறது. அதனால தான் நம்ம உயர்த்தப்படுவதற்கு தடையாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய கிருபையினால சில இடங்களில் நான் வாயை திறக்கிறதுக்கு இல்லாமல் என் ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்துருக்க. யார் என்ன சொன்னாலும் பதிலே பேசக்கூடாது ஆண்டவரே. அதுதான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். ஆண்டவர் அந்த பாதையில் கடந்து போனார். கீழ்ப்படிதல் என்பது, மனத்தாழ்மை என்பது இதில் தான் வரும். யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போகிறாங்க. எவ்வளோதான் நம்மளை கேவலமாக பேச முடியுமோ பேசட்டும். நான் அந்த தப்பை செய்யலை, நான் அந்த பாதையில் போகலை, நான் அந்த காரியத்தை செய்யலை அப்படின்னு அவங்கள்ட்ட எடுத்து சொன்னால் நிச்சயமாக புரியாது. அதனால நம்ம தேவ சமூகத்தில் அமைதியாக இருந்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம யார் என்ன பேசினாலும், ஃபோன் மூலமோ நேரடியாகவோ என்ன பேசினாலும் பேசிட்டு இருங்கன்னு சொல்லி நம்ம வாயை கொஞ்சம் மூடிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வரப்போகிற உயர்வை மாதிரி வேற யாருக்குமே வராது. ஆமென், ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன். நம்ம அமைதியாக இருந்துட்டோன்னா அந்த இடத்துல தேவன் நம்மை உயர்த்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. மனத்தாழ்மை. நான் பேசலை, எதுக்கு நான் தாழ்மையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சண்டை தான் வளரும், பேச்சு தான் வளரும், வாக்குவாதம் தான் வளரும். சில நேரங்களில் நான் கூட அப்படி நினைப்பேன், திரும்ப அவங்கள கேட்டணும், விடவே கூடாது. உண்மையே நான் செஞ்சுருக்கிறேன், அவங்க எங்கள் மேலே பொய்யாய் குற்றம் சாட்டுகிறார்கள், நான் ஏன் அவங்களுக்கு கீழ்ப்படியணும், நான் ஏன் அவங்களுக்கு பணிந்து போகணும், நான் ஏன் பதில் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் இருதயத்தில் நினைப்பேன். பாருங்கள், அடுத்த செகண்ட் ஆண்டவர் சொல்லுவார், நான் வாய் திறவாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தேன்ல, நீ ஏன் வாயை திறக்கணும்னு நினைக்கிற? நீ யுத்தம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நான் யுத்தம் பண்ண மாட்டேன். அப்போ யாருடைய யுத்தம் நடக்கணும்னா, கர்த்தருடைய யுத்தம் நடக்கணும்னா நம்ம மனத்தாழ்மையாக இருக்கணும். சரி, அவங்கெல்லாம் எவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க தெரியுமா? நீங்கள் என்ன தாழ்மையாக நடங்கன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் சொல்கிறேன், பெருமை உள்ளவனுக்கு யார் எதிர்த்து நிற்கிறார்? கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த மனுஷன் எதிர்த்தாலும் நம்ம வாழ்ந்துடலாம், சகித்து வாழ்ந்து விடலாம். ஆனால் கர்த்தரே, நம்மை உண்டாக்கினவரே நம்ம எதிர்த்து நின்னா நம்மளால் வாழ முடியுமா? நிச்சயமாக வாழ முடியாது. நம்மை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம்ம அழகாய் படைத்தவர் நமக்கு எதிராக நிற்கும் பொழுது நம்மளால் ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். கர்த்தர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தணும். எனக்கு அழகில்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு பதவி இல்லை, எனக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை, நான் அவங்கள போல இல்லை, என் கூட பிறந்தவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நான் அந்த அளவுக்கு இல்லை, அந்த தாழ்மையை கர்த்தர் கேட்கல. ஆண்டவரே, நான் உமக்காக எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன், உமக்காக நீங்க என்ன சொன்னால் நான் கீழ்ப்படுகிறேன், அந்த தாழ்மையை கர்த்தர் விரும்புகிறார். அந்த தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தருக்கு கிருபை அளிக்கிறார். ஆகையால் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கும்போது தான் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு, இவ்வளவு இருந்தும் ஏற்ற காலத்தில் நம்ம கர்த்தர் உயர்த்தணும் பாருங்க. அது வரைக்கும் என்ன செய்யணுமா, கர்த்தருடைய கரத்தில் நம்ம அடங்கி இருக்கணுமா. ஹல்லேலூயா. அடங்கி இருக்கிறத நினைச்சோன்னா நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே ஆண்டவர் சித்தம் என்ன, ஆண்டவருடைய சத்தம் என்ன அப்படி கேட்டு 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 நடக்க நடக்க உங்கள் வாழ்க்கையில தானாக உயர்வு வரும். அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் அப்படி வாழ்ந்த மனிதனை குறித்து. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரை. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவளுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு ஒரு பெரிய தப்பெல்லாம் பண்ணவே இல்லை, எந்த தப்பும் அவன் பண்ணலை. ஆனால் ஒன்று மட்டும் நடந்தது அவன் வாழ்க்கையில், அவன் உண்மையாக வாழ்ந்தான்.
மற்றவர்கள் செய்கிற காரியத்தை தன் தகப்பன் இடத்துல சொன்னான். தன் சகோதரர்கள் செய்கிற காரியத்தை இன்னென்ன தவறு செய்கிறான். இன்னைக்கு அப்படி சொன்னீங்கனாலே உங்களுக்கு பகை தான் வரும். அவங்க செய்கிற தவறை சுட்டி காட்டி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களை பகைக்கிற ஜனம் பெருகிவிடும். அதனால கண்டும் காணாதவர்கள் போல இருக்கணும். தாவீது சொன்னான், என் தாசனை அல்லாமல் குருடன் யார், என் தாசனை அல்லாமல் செவிடனான். நான் நலமானதையும் பேசாதிருந்தேன். நல்லதை கூட நம்ம பேசக்கூடாது இந்த நாட்களில். இந்த யோசேப்பு இதை சொன்னது மாத்திரம் அல்ல, இதெல்லாம் அவனுக்கு செய்தது அவங்க அப்பா அவனுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் பொறாம. பெற்றவங்க ஏதோ ஒரு பிள்ளையின் பலவீனத்தின் நிமித்தமோ, இல்லை ஒரு பிள்ளையின் குறைவு நிமித்தமோ, இல்லை ஒரு பிள்ளை அறிவில் குறைந்தது நிமித்தமோ கொஞ்சம் அதிகமாக அன்பு காட்டினால் மற்ற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு மேலே என்ன செய்வரும்? பொறாமை வரும். இன்னைக்கு நான் தாய் தகப்பனுக்கு சொல்கிறேன், எனக்கு ஒரு பிள்ளை ஆனால் 2 பிள்ளை 3 பிள்ளை வைத்திருக்கிறவங்க, இது என் பிள்ளை, அது அவர் பிள்ளை, அது என் பிள்ளை, இது அவ பிள்ளை அப்படின்னு சொல்லாதபடிக்கு 2ம் என் பிள்ளைகள் என்று சொல்லி பிள்ளைகளுக்குள்ளே பகைமை பாராட்டாதபடிக்கு நாம் வளர்க்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஒருவேளை அந்த பிள்ளைகள் வழி தவறினாலும் அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த பிள்ளைகளை தன் பட்சத்திலே கொண்டு வருவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். இவர்கள் பகைத்தார்கள், இவர் சகோதரர்கள் பகைத்தார்கள். நேரமாகிறபடியால் அந்த 37ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் சொல்லி உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் நேரம் அதிகமாகும். அதனால அந்த 37ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும் பகைத்தார்களாம், இன்னும் பகைத்தார்கள். அவன் நிறைய காரியங்களை என்ன சொன்னா, நான் சொப்பனை பார்த்தேன், அதுல எல்லாரும் என்னை வணங்குகிறீர்கள், அரிக்கட்டுகள் எல்லாம் என்னை வணங்குவது போல கண்டேன், சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் கூட வணங்கிட்டு தகப்பன் இருதயத்தில் வாங்கி கொண்டார், அவர்களோ உன் தாயும் தகப்பனும் உன்னை வணங்குவார்களா என்று சொல்லி மிகவும் பகைத்தார்களாம். தேவ தரிசனம் அது. தேவன் எதிர்காலத்தில் யோசேப்பை அப்படி உயர்த்த போகிறார் என்பதை அவர் சொல்லி இருந்தார். ஆனால் இவன் என்ன செய்தான்? தன் சகோதரிடத்தில் சொன்னதன் நிமித்தம் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவனை பகைத்தார்கள். அதோடு விட்டார்களா, அவனை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்கள். சொப்பனக்காரன் வருகிறார், அவன் இதோடு இந்த வனாந்திரத்தில் இவனை கொலை செய்து விட்டார், இவனுடைய சொப்பனம் எப்படி பலிக்கும் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால குழியில தூக்கி போட்ட அவனை இஸ்மவேலர் கையில விற்று போட வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. பழி சுமத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் காணப்பட்டான். அவனை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி இந்த சூழ்நிலையில் இருந்து அவனை விற்று போட்டவர்கள் போத்திபிரா அவர் வீட்டிலே அவன் நிற்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி அந்த 39ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. கர்த்தர் அவன் நிமித்தம் போத்திபார் வீட்டை ஆசீர்வதித்தார். ஆனா அங்க பாருங்க, இவனுக்கு ஒரு பெரிய போராட்டம். வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு வருகிற ஒரு பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? இச்சையானது. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் காதல் என்ற வலையில் விழுந்து தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்கிற ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறோம். ஆனால் அன்றைக்கு யோசேப்பு இந்த காரியத்தில் விழுந்து போகாதபடி, இந்த பொல்லாத காரியத்தில் தன்னை அர்ப்பணிக்காதபடி, கர்த்தர் தன்னை உயர்த்து வரைக்கும், கர்த்தர் தனக்கு துணையை தரும் வரைக்கும் காத்திருந்தார். நீங்கள் அப்படி காத்திருப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட அந்த யோசேப்பு என்ன செய்தான் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் அவள் அந்த இச்சைக்கு அழைக்கும் பொழுது கூட அவன் சொல்கிறான், என் தேவனுக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பொல்லாங்கை நான் செய்ய மாட்டேன், இது பொல்லாத காரியம். அவன் நினைத்திருந்தால் இந்த பாவத்தை செய்து அந்த வீட்டில் ஒரு எஜமானை போல வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த எஜமான் தனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார், அவன் மனைவியை மாத்திரம் கொடுக்கவில்லை என்பதனால் அதில் நான் உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி அவன் உண்மையாக இருந்ததினாலே அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் உயர்வை கட்டளையிட்டார். பழி சுமத்தப்பட்டான், பொய் சாட்சியாய் சொல்லப்பட்டான், அவன் மேல் பொய் சொல்லப்பட்டது. என்னை இவன் தவறாக பயன்படுத்த நினைத்தான் என்று சொல்லி இந்த போத்திபார் மனைவி சொன்னதன் நிமித்தம் சிறைச்சாலையிலே கொண்டு தள்ளப்பட்டான். அந்த சிறைச்சாலையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. என்னப்பா, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார். ஆனா என் வாழ்க்கையில தான் இப்படி ஒரு சோதனை. என் கூட ஆண்டவர் இருக்கிறார்னு இப்ப சொல்லிட்டே இருக்கீங்க, நான் எல்லாமே கரெக்டா தான் இருக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில சோதனை. ஏன் தெரியுமா? பொன்னை போல் புடமிட்டு
உங்களை என்ன செய்ய போகிறார்? பொன்னிலும் மேன்மையாக உயர்த்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருக்கிறோமோ அவர்களை உருவாக்குகிறார், உயர்த்தி மகிழ விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த ஒரு போராட்டத்தின் மத்தியில் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், இந்த ஒரு உபத்திரவத்தின் மத்தியில் நடத்தி கொண்டிருக்கிறார், இந்த ஒரு சோதனையின் மத்தியில் நடத்தி கொண்டிருக்கிறார், இந்த ஒரு பழிச்சாற்றுதலின் மத்தியில் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் நான் பழி சுமத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் பழிக்கு பழி வாங்குவேன் என்று சொல்லாதபடிக்கு பதில் செய்கிறவர் நானே, பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொன்ன கர்த்தருடைய கரத்தில் உங்களை கொடுப்பீர்களானால் நிச்சயமாகவே தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிறைச்சாலையிலோ அந்த சுயம்பாகிய பானபாத்திரக்காரன் சொப்பனம் காண்கிறார். இந்த சொப்பனத்துக்கு அவர்கள் அர்த்தம் தெரியாத போது அந்த அர்த்தத்தை தேவன் சொல்ல வைக்கிறார் யோசேப்பை கொண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு அர்த்தம் சொன்னபடியே பானபாத்திரக்காரன் ராஜாவுக்கு பானபாத்திரம் கொடுப்பதற்காய் கொண்டு போகப்படுகிறான். சுயம்பாகியோ கொலை செய்யப்படுகிறான். இந்த சூழ்நிலையில் அவன் சொல்லி அனுப்புகிறான், என்னை மறந்து விடாதபடிக்கு நான் ஒரு எபிரேயன், என்னை தேவன் உயர்த்தினார், இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன், இந்த இடத்துல நான் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை விடுவிக்க ராஜாவுக்கு சொல்லி என்று சொல்கிறான். அவனோ மறந்து போகிறான். நான் நன்மை செய்தேன், என்னை மறந்து போனார்கள், என்னை யாரும் நினைக்கவில்லை என்று நீ கதறுகிறாயா? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், அவர்கள் மறந்ததும் நன்மை. ஒரு நாள் வரும், ஏற்ற வேளை வரும், ஏற்ற காலம் வரும், உங்களை நினைவு கூறுகிற காலமாயது மாறும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நினைவு கூறுகிற காலத்திற்குள்ளாய் யோசேப்பு வந்தார். எப்படி தெரியுமா? பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது, அதற்கு அர்த்தம் சொல்ல அநேக மந்திரவாதிகள் வந்தார்கள், எல்லா சாஸ்திரிகளும் வந்தார்கள், எவ்வளவோ படித்த ஜோதிடர்கள் வந்தார்கள், யாராலையும் அர்த்தம் சொல்ல முடியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்பதான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு நினைவு வருகிறது, சிறைச்சாலையில ஒருவன் என்னுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான். ஆமென். ஏற்ற காலம், ஏற்ற காலம். என் பிள்ளைக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறேன். எத்தனையோ திருமண தகவல் மையங்களில் எழுதி வைத்து விட்டேன். நான் பார்க்கிறவர்களிடத்தெல்லாம் என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பார் என்று சொல்கிறேன், ஆனால் தடை வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறாயா? ஏற்ற காலம் வரும் பொழுது கர்த்தர் உனக்கான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஏற்ற காலம் வரும் பொழுது உனக்கான வேலையை கர்த்தர் கொடுப்பார். நீ உட்கார வேண்டிய ஸ்தானத்தில் யாரையும் உட்கார விட மாட்டார். உனக்கான ஸ்தானம் உனக்கே கொடுக்கப்படும். அந்த ஏற்ற காலத்திற்காக மாத்திரம் அவருடைய கரத்துக்குள் நீ அடங்கி இருப்பாயானால் உன் தேவன் உன்னை உயர்த்துகிற தேவனாய் வெளிப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஏற்ற காலம் வந்தது. அதனால பானபாத்திரக்காரன் சொன்னார், சிறைச்சாலையில் ஒருவன் இருக்கிறான், அவன் உங்களுடைய சொப்பனத்துக்கு நிச்சயமாய் அர்த்தம் சொல்வான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்திற்கு யோசேப்பு கொண்டு போகப்படுகிறான். யோசேப்பை கர்த்தர் பக்குவப்படுத்தி பயன்படுத்தி அந்த இடத்திலே அவர் பழக்கி வைத்ததுனால எல்லா சூழ்நிலையும் அறிந்து அவனுக்கு நிறைய தரிசனங்களை கொடுத்து தேவனோடு கூட இருக்கவோ தேவன் அவரோடு கூட இருந்ததுனால ராஜாவின் சொப்பனத்திற்கு மங்களகரமான ஒரு அர்த்தத்தை சொல்ல நான் அல்ல தேவனே சொல்வார் என்று சொல்ல வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே ஒரு தாழ்மையை நான் பார்க்கிறோம். ஏற்கனவே நான் உங்க பானபாத்திரக்காரனுக்கு நான் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னேன், உங்களுக்கு சொல்வது எனக்கு லேசான காரியம் என்று சொல்லாதபடிக்கு மங்களகரமான வாக்கை என் தேவன் சொல்வாராக என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறான். இன்னைக்கு நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்கிறோம்? நம் மேலையா? நம்முடைய சுய புத்தியின் மேலையா? நம்முடைய சுய பலத்தின் மேலையா? நம்முடைய ஆஸ்தியின் மேலையா? நம்முடைய அந்தஸ்தின் மேலையா? நம்முடைய பணத்தின் மேலையா? தேவன் மேல் நீங்க நம்பிக்கை வைக்கிற எந்த மனுஷனையும் தேவன் கைவிட மாட்டார். நம்பிக்கை வைத்து நீ என்னத்தை கண்டா என்று சொல்கிற மனிதர்கள் மத்தியில் ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கை நீங்கள் விடாமல் பற்றி பிடிக்கும் பொழுது கர்த்தர் உயர்த்துவார். யோசேப்பு அர்த்தம் சொன்ன பொழுது அவன் சொன்னான், இந்த 7 ஆண்டுகள் வருகிற பஞ்சத்துக்கு ஏற்ற ஞானமுள்ளவனை அந்த பதவியில வைத்து நடத்துவீர்களானால் சரியாய் நடத்தப்படும் என்று சொன்னான். பார்வோன் சொல்கிறான், நீதான் அந்த ஏற்ற மனிதன், உனக்குத்தான் அந்த ஞானம், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் கண்டுகொண்டேன் என்று சொல்லி அவன் இந்த பதவியில் அமர்த்துகிறான். நடந்தது என்ன தெரியுமா? எந்த சகோதரர்கள் இவன் சொப்பனம் அழிந்து போகும் என்று சொல்லி இவனை குழியில தூக்கி போட்டு விற்று போட்டார்களோ அதே சகோதரர்கள் இஸ்ரவேல்ல அந்த தேசத்துல பஞ்சம் வந்தது என்று சொல்லி எகிப்துக்கு தானியம் வாங்க வருகிறார்கள். அங்கே இருப்பது தன்னுடைய சகோதரன் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆண்டவர்
சொன்னதை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிப்பார். இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையில் சொன்னதை செய்வார். அப்படி உங்கள் சத்துருக்கள் உங்கள் கையில் கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த ஆதியாகமம் 50:20 சொன்னது போல அவன் சொல்கிறான், நான் உங்களை அழிக்க மாட்டேன், உங்களை ஒரு நாளும் தீமைக்கு எதுவாய் நடத்த மாட்டேன். தேவன் அநேக ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் ஏற்கனவே இந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்தார். தேவனே நன்மையாய் செய்தார். நீங்கள் தீமை செய்தீர்கள், தேவனே அதை எனக்கு நன்மையாக மாற பண்ணினார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சுபாவம் யோசேப்புக்குள்ளாய் இருந்ததுனால யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டான். உங்களுடைய வாழ்க்கையிலோ அந்த ஏற்ற காலம் வந்துவிட்டபடியால் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நான் அடங்கி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கலன்னு சொல்லி இருக்கிற இந்த இடத்துல முழங்கால் படியிட்டு இருக்கிற கண்ணீர் சிந்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உயர்த்தும் ஆண்டவரே. இந்த செய்தியானது பலத்த கிரியை செய்வதாக இயேசுவின் நாமத்தினால யோசேப்பை போல ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்துவீராக. நீர் உயர்த்து வரைக்கும் ஆண்டவரே அவர்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரே யாருக்கு விரோதமாகவோ ஆண்டவரை பேசாதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் காத்துக்கொள்ளும். உடைய கரத்தில் அடங்கி இருக்க கிருபை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் உயர்த்தும் மீட்பர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே உயர்த்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா.